بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தோடு இரவு வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை நாம் செய்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அமர்ந்து சிறிது நேரம் மன நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். என்ற அடிப்படையில் அமர்ந்து மன நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அழகிய வழிகாட்டல்களை உபதேசங்களை இறைவன் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன் வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்களையும், குறிப்பாக இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத் நஹ்லிலே அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளைகளுடைய முக்கியத்துவத்தையும் பெண் சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எவ்வாறு உயர்த்திருக்கிறான் என்பதையும் நினைவூட்டுகின்றான். அதற்கு அடுத்து வரக்கூடிய பனி இஸ்ராயீல் இரண்டாவது ஓதிய சூறாக்களில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றான். அங்கிருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கிறது. ஏனென்றால் ஐயாமில் ஜாஹிலியாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை இழிவாகவும் கேவலமாகவும் பெண்ணினத்தை நினைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த மக்கமா நகரத்திலேயே பெண் பிள்ளைகளை உயிரோடு உதைக்கக்கூடிய நிலைக்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக பெண் சமூகத்திற்கு மிகப்பெரிய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் வழங்கியிருக்கின்றார். உலக அளவில் பெண் சமூகத்திற்கு உயர்வையும் சிறப்பையும் வழங்கியது இஸ்லாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ரப்புல் ஆலமீன் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா தல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா வஹுவ கதீம் யதவாரா மினல் கௌமி மின் சூஇ. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை அவர்கள் கேவலமாக நினைத்து ஒரு முகத்தை அவர்கள் கருத்ததாக ஆக்கிக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மிகவும் கோபம் அடைந்து விடுவார்கள். பெண் பிள்ளை பிறந்துவிட்டது என்று கவலைப்படுகின்றார்கள், கோபப்படுகிறார்கள். அன்றைக்கு ஐயாமில் ஜாஹிலியாவிலே இன்றைக்கும் இந்த நிலை சில மனிதரிடத்தில் உலகத்தில் காணப்படுகிறதனை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்வை கொடுத்திருக்கின்றான், கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் பெண் பிள்ளைகளை கவனிப்பதும் அவர்களுக்கு மார்க்க கல்வியை ஊட்டுவதும் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக அவர்களை உண்டாக்குவதும் ஒரு பெற்றோர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதை அவர்கள் முறையாக செய்வதன் மூலமாக இம்மையிலும் அல்லாஹ் தஆலா அதற்கான பரக்கத்தை கொடுக்கிறான். நாளை மறுமையில் அதற்கான கூலியாக சுவர்க்கத்தை கொடுக்கின்றான். நரகத்தை விட்டு காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு உயர்வையும் மகத்துவத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற பொழுது
அவர்களுக்கு மார்க்க கல்வியை, ஈமானிய கல்வியை கண்டிப்பாக ஊட்டி நல்ல அழகிய தர்பியத்தாக ஆக்க வேண்டும் என்ற கடமை பெற்றோர்கள் மீது கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் கானத் லஹு ஸலாஸ பனாத், எவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 3 பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், அவர்கள் அந்த பெண் பிள்ளைகளை அழகிய முறையில் மார்க்க கல்வியை கொடுத்து பராமரித்து அவர்களை வளர்த்து நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்றி அவர்களை கரை சேர்த்து விடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, வஜபத் லஹுல் ஜன்னah, வஜபத் லஹுல் ஜன்னah, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கடமையாக ஆக்கி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து அவர்களுக்கு முறையான கல்வியை கொடுத்து, ஈமானை கொடுத்து, குர்ஆன் ஓத அறிந்து, மார்க்கத்தை அறிந்து, அல்லாஹ்வுடைய பயம் வந்து இறையச்சம் ஏற்படுத்தப்பட்டு 5 வேளை தொடரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து குர்ஆனை கற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளையாக, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக பெண்மணிகள் வளர்க்கப்பட்டு அவர்களை திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் என்ன கொடுக்கிறானா, சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த பெண் பிள்ளையை முறைப்படுத்தி வளர்த்து விட்டால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் என்ன, சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்ட நபி தோழர்கள் ஒருவர் எழுந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், 2 பெண் குழந்தை அது போல செஞ்சா சொர்க்கம் கிடைக்குமா யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நகம் 2 பெண் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து மார்க்கத்தை ஊற்றி ஒழுக்கமுள்ளவர்களாக ஆக்கி அவர்களை இபாதத்சாலிகளாக நீங்கள் உருவாக்கிவிட்டால் 2 பெண் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். மற்றவர் அறிவிப்பில இன்னொரு தேவர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் பிள்ளையை நாங்கள் வளர்த்தெடுத்தால் அவர்களுக்கு இப்படி சொர்க்கம் கிடைக்குமா யார சொல்லலாம்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பிள்ளையை கூட மார்க்க பெற்றுள்ளவர்களாக, குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக, 5 வேளை தொழுகையாளிகளாக, கடமையாக்கப்பட்ட நோன்புகளை பேணக்கூடியவர்களாக, பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக, தீனின் ஈமானை வலுப்பெற்றவர்களாக ஆக்கி அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, பெண் சமூகத்தை முறையாக வளர்த்து விட்டால், பெண் பிள்ளைகளை மார்க்கப்பற்றோடு வளர்த்து விட்டால், அவர்கள் இறையச்சத்தோடு அவர்கள் வளர்க்கப்பட்டு விட்டால், அவர்கள் பெற்றோர்களுடைய அந்த கண்ணியத்தையும் உணர்வுகளையும் புரிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மார்க்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ந்து விட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அதில் நாம் ஒவ்வொரு அடியாரும் ஈமான் கொண்டவர்கள் நாம் கவனிக்க வேண்டும், அதை கவனம் செலுத்த வேண்டும். இதை சாதாரணமாக நாம் நினைக்க கூடாது. ஏதோ 10th படிக்க வச்சுட்டோம், +2 படிக்க வச்சுட்டோம், இதுவல்ல. உங்களுடைய பெண் பிள்ளைகள் தொழுகிறதா, குர்ஆனை ஓதுகிறதா, அல்லாஹ்வை அஞ்சுகிறதா, ஃபஜ்ருடைய தொழுகையை எழுந்து வீட்டில் தொழுகிறதா, தொழுகையாகிற பெண்களை உருவாக்கும் எத்தனை சகோதரிகள் இன்றைக்கு காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், எத்தனை நபர்கள் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள் யோசித்து பாருங்க, சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கம் கிடைக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உலகத்திலேயே பெண் மக்களுக்கு ரொம்ப கவனத்தை கொடுக்க சொன்னது படைத்த ரப்பல் ஆலமீன். குர்ஆன் பேசுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் கவனியுங்கள், அவர்களை பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் நாளைக்கு உங்களுக்கு நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திரை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மிஸ்கின் வர்றாங்க. வரும்போது 2 பிள்ளைகளோடு வர்றாங்க, 2 பெண் பிள்ளைகளோடு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, மிஸ்கின் வாசல்ல நிக்கிறாங்க, மா இந்தி இல்லா அமரத்துல் வாஹிதா. வீட்டுல போய் பார்க்கறாங்க, ஒரே ஒரு பேருக்கு மரம் தான் இருக்கிறது, ஒரு பேருக்கு மரம். அதை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, அந்த மிஸ்கின் கொடுத்தாங்க. அந்த தாய் என்ன செஞ்சாங்க, தன்னிடம் இருக்கிற 2 பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு பேருக்கு நிலத்தை 2ஆக பிரித்து 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டார்கள். இதை பார்த்தார்கள் அன்னை ஆயிஷா அம்மையார். பிறகு அவர்கள் சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு மிஸ்கின் வந்தாங்க, 2 பெண் பிள்ளைகளோடு இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு பேருக்கு இருந்துச்சு கொடுத்தாங்க. 2ஆவது அந்த தாய் 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க. ஒரு தாயுடைய பாசத்தை பாருங்கள், பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும், வளர்க்கு தனக்கு பசி இல்லைன்னா பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறாங்க. பிள்ளைகளும் அதை பண்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்றாங்க, மணிபுத்தலா மின் ஹாதிஹி பனாத், இப்படியாக 2 பெண் பிள்ளைகளை கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சோதனை இருந்திருந்தால்
சோதனையாக இருந்து அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தியாகங்களை செய்து அந்த பிள்ளையை ஒழுக்கம் உள்ளவர்களாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக தொழக்கூடிய பிள்ளைகளாக பெற்றோர்களுடைய மகத்துவத்தை உணர்வுகளையும் சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக நல்ல ஒழுக்கங்கள் நிறைய தெரிந்த பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டு அவர்கள் அந்த சிரமங்களை பொறுத்து கொண்டு ஒரு தாய் தந்தையை செய்துவிட்டால் சத்துரும் மினன்னார் ஹிஜாபும் மினன்னார் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நாளை மறுமையில் அந்த பிள்ளைங்க பெற்றோர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க விடாம ஒரு தடைக்கல்லாக ஒரு திரையாக இருப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அந்த அருள் வளத்தை அது அருளாக மாற்ற வேண்டிய கடமை. அல்லாஹ் கொடுத்தது ரஹ்மத், ஒரு பரக்கத். அந்த பரக்கத்தை அந்த ரஹ்மத்தை அருளாக மாற்றுவது பெற்றோர்களுடைய கடமை. நாளை மறுமையில் அது நரகத்திலிருந்து நம்மை போக விடாமல் தடுப்பதற்கான பாதை உங்களுடைய பிள்ளை 5 வேளை தொழ வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் உயர்நிலை கல்வியில் படிக்க வைத்தாலும் மார்க்க கல்வி, தீனல் கல்வி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, மார்க்க சட்டத்திட்டங்கள், ஒழுக்கங்கள், நெறிமுறைகள், பல பிறருக்கு உதவி செய்தல், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை அன்பாக பேசுதல், அரவணைத்தல், அண்டை வீட்டார் அழகிய முறையில் உரையாடுதல் போன்ற எல்லா பழக்க வழக்கங்களையும் கொடுத்து ஒரு பெண்ணை வளர்ப்பதுதான் நாளை மறுமையின் நரகத்திலிருந்து ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு பெண் பிள்ளைகளுடைய உயர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் திருமண நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒரு பெண் துன்கிஹல் அர்பை, ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிற 4 விஷயத்திற்காக. ஒன்று அழகிற்காக, வம்சத்திற்காக, குலத்திற்காக. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அழகு நீங்கள் எதை தேர்வு செய்ய வேண்டும் சொன்னார்கள். உங்களுடைய பெண் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக, உங்களுடைய பெண் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல ஒழுக்கம் உள்ள, மார்க்கப்பட்டுள்ள, தொடரக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, குர்ஆனை அறிந்திருக்கிற பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைகளை அறிந்திருக்கக்கூடிய பெண்மணி, இப்படியான ஒரு பெண்ணை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மகனுக்கு வரக்கூடிய ஒரு பெண் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நபி கற்றுக் கொடுக்கிறாங்க. உங்களுடைய குடும்பத்தில் பரக்கத் வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்தார் சீர்திருத்தப்பட வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்தில் அழகிய ஒழுக்க நெறிமுறைகள் பேணப்பட வேண்டுமா, உங்களுடைய குடும்பங்களில் நல்ல முயற்சியில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் செல்வாக்கு பெருக வேண்டுமா, நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது குர்ஆன் ஓதுகிறதா, உங்களுடைய பிள்ளை 5 வேளை தொழுகின்றதா, மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரிந்திருக்கிறதா, நபியினுடைய மகத்துவத்தை புரிந்திருக்கிறதா, உறவுகளை பேண வேண்டிய சிறப்புகளை அறிந்திருக்கிறதா, இப்படி பார்த்து நீங்கள் அந்த பெண்ணை தேர்வு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று இந்த உலகத்திற்கு அருள்படையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்தில் செழிப்பு ஏற்படுத்துவதற்கு, ஒரு வாழ்க்கையினுடைய துவக்கம், புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய குடும்பத்தோடு தொடர்பு, அதில் பரக்கத்தும் செழிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கான அஸ்திவாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்கிறார்கள், இறை மார்க்கம், குர்ஆனிய நெருக்கம், ஈமானிய நெருக்கம், ரப்புல் ஆலமீனுடைய கலாமை பற்றிய நெருக்கம், இவெல்லாம் இருந்தால் நீங்கள் அந்த குடும்பத்திற்கு தகுதியான ஒரு பெண். இதுதான் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி உலகத்திலும் இருக்கும், நாளை மறுமையில் இருக்கும், மன்னரையில் இருக்கும், கபரில் இருக்கும், நாளை மறுமை வரை உங்களுக்கு விரைவு போகும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதனை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமானை பெண்ணாக உருவாக்குவது அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான். குல்லுக்கும் ராஹி வ குல்லுக்கும் மஸ்ஊலின் ரஹீம். ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான். அந்த பொறுப்புகளை உதாசீனப்படுத்த யாரையும் அல்லாஹ் தர மாட்டான். அவன் கொடுக்கிற பொறுப்பு தாய், தந்தை, பெற்றோர், பிள்ளை, இதற்கெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அந்த பொறுப்பின் முறையில் மாறி நடந்து கொண்டால் அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய புத்தி கடுமையாக இருக்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறார். பயம் வரணும், அச்சம் வரணும், ரப்பு சொன்னாலே ஒரு நடுக்கம் ஏற்படணும். இதுதான் இஸ்லாம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதே போன்று பெண் பிள்ளைகள் உயர்வை பேசிய இறைவன் அடுத்த கட்டம் இன்னைக்கு ஓதப்பட்ட பனி இஸ்ராயீல் 17வது சூறாவில 23 அல்லாஹ் பெற்றோர்களை பற்றி பேசுறான். பெற்றோர்கள் எப்படி நடக்கணும், பெற்றோர்களை எப்படி அரவணைக்கணும். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا.
ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய இறைவன் தீர்மானித்து விட்டான், முடிவெடுத்து விட்டான். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ்வை வணங்குவதில் உறுதியானவர்களாக மாறிவிட்டீர்களா? உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அழகிய முறையில் நடக்க வேண்டும். எப்படி எல்லாம் நடக்கணும் அது அல்லாஹ்வே சொல்லிக் கொடுக்கிறான். இம்மா எவ்வளவு இந்த கல்கிபர அகதுமா அவுகிலாஹுமா, உங்களுடைய பெற்றோர்களின் தாயோ தந்தையோ இருவருமே வயது முதிர்ந்தவர்கள் ஆகிவிட்டாங்க. எப்ப அல்லாஹ் சொல்லுவாங்க, நல்லா ஓட்டமா இருக்கும்போது பிள்ளைகளை கவனி நல்லா பார்த்துப்பாங்க. எப்போ பலகீனம் ஆயிட்டாங்களோ அப்பதான் இவனுடைய சேட்டை ஆரம்பிக்கும். அதனால தான் அல்லாஹ் அப்ப சொல்றான், இம்மா எவ்வளவு இந்த கல்கிபர அகதுமா அவுகிலாஹுமா, அவர்கள் வயது முதிர்ந்து ஆகிவிட்டால் பலா தகுல்லஹுமா உஃபி, நீ அவர்களை சீ என்று கூட பேசக்கூடாது. அழகா சொல்லிவிடுற எது இந்த உலக அளவில் பெற்றோர்கள் வயதாக ஆன பிறகு வாலிப வயத்தை அடைந்த இளைஞர்கள் பெற்றோர்கள் எப்படி இழிவுபடுத்துவார்களோ அதையெல்லாம் அல்ல தடை வைக்கிறான். இதெல்லாம் இந்த சமூக உலகத்தில் வரும், மனிதனுக்கு இதெல்லாம் வரும், ஈமானியர்கிட்ட இது வரவே கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட சகோதர சகோதரிகளிடத்தில் பெற்றோர்களை ஈடுபடுத்தக்கூடிய அந்த காரிய அடியோடு தகர்த்து எரியப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் பல நூற்றாண்டு காலமாக பறைச்சாற்றி கொண்டிருக்கிறது. உலக அளவில் இஸ்லாம் இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறது என்றால் பெற்றோர்களை பணிவிடை செய்வதும் இபாதத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலக அளவில் வேகமா நம்ம செயல்பட பாட்டல்ல, நம்ம அளவில் நம்மளை வெறுக்கிறாங்க, திட்டுவாங்க. ஆனா உலக அளவில் இன்றைக்கு இஸ்லாம் பரவுவதற்கு காரணம் இஸ்லாம் சொல்லுகின்ற குர்ஆன் சொல்லுகின்ற விஷயங்கள் மனிதர்களை தட்டி எழுப்புகிறது. அவர் அழகா இருக்கு, அன்பா இருக்கு, அரவணைப்பா இருக்கு. அவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார், நீ அவர்கள் சீ என்று பேசாதே, வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீ மிரட்டாதே. அழகா சொல்லிக்கிறார், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அழகா பேசு, அன்பாக பேசு, வா போய் என்று நீ பேசாதே என்றாரா. அவர்கள் வாங்கல் சொல்லுங்க, போங்கள் சொல்லுங்க, அறிமுகம் இல்லாத வாழ்கின்ற உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆராய்ச்சி 10 மாதம் சுமந்து உங்களுக்கு வலிக்குதா வலிக்குதா ஏசுதா உங்களுக்கு ஜரமா என்ன எல்லாத்தையும் கவனித்து பெற்றெடுத்தவர்களை நீ அழகாக ஏச கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் வா போ என்று பேசக்கூடிய நிலைப்பாடு இந்த சமூகத்தில் சர்வசாதாரணமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியத்தோடு பேச வேண்டும், அவர்கள் கண்ணிக்க கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கியா பேசுங்க, அன்பா பேசுங்க, அரவணைப்பா பேசுங்க, உயர்வா பேசுங்க. அவருடைய மனதில் நீங்க பேசுற பேச்சு சந்தோஷத்தை மன நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. ஜலாஹுல் மினர் ரஹ்மா, நீங்க அவருடைய நடந்துக்கிறத பணி இருக்கிறத மிகப்பெரிய உயர்வை பெற்று தருங்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். அவங்களுக்காக துஆ செய்யணும். அம்மா நம்ம ரப்பை யாரை சகையா யாரா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி எங்களுக்கு கண்ணை காட்டினியோ அது போல அவர்கள் வயதான பிறகு அவர்கள் மீது கண்ணை காட்டுறாங்களா, கேள்வி செய்யறாங்களா, உடல் ஆரோக்கியக்கூடிய பின்பக்கூடிய அன்பக்கூடிய நீங்க கேட்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் எப்படி துஆ செய்யுங்கிறதையோ அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் இஸ்லாம் மிக அழகிய மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய வகையில, அன்பு பாசத்தை ஊட்டக்கூடிய வகையில, ஒருவர் மீது குடும்பத்தில் உள்ள உறவுகளுடைய பாசங்களை இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில உலக அளவில் பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். குர்ஆன் அந்த அளவுக்கு இன்பத்தை பெற்றோருடைய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தி காட்டும். ஒரு மனிதர்கள் கேட்கிறார், யார் சொல்லலாம், நான் உலகத்தில் மனிதர்களிடையே ரொம்ப அழகான முறையில யாருக்கு நடந்து கொள்வது, யார தோழமையை ஆக்கிக்கணும், உன்னுடைய தாய் அப்போ உலகத்திலேயே ஒரு தோழமை வேண்டாம், அது தாயும் தந்தையும் தான் முதல் தோழமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதனுக்கு செய்ய வேண்டிய குடும்ப உறவுகளை பற்றி, பெண் பிள்ளைகளுடைய உயர்வை பற்றி, பெற்றோருடைய உயர்வை பற்றி எல்லாம் பேசி நம்மளை ஈமானின் விவாதசாலிகளாக உருவாக்குவதற்கான வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை புரிந்திருக்கிற ரமலானுடைய வார்த்தையை அறிந்து விளங்கி மனதில் புதிய வைத்து கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.